Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கார் ஓட்டலாமா அப்படினு சொல்ல ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். அந்த சீரிஸோட இரண்டாவது எபிசோட்ல தாங்க இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்கு என்ன கத்து தர போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல்ல வராது. சோ ஆர்டினரியா இருந்தா ரொம்ப கஷ்டம், பவர் ஸ்டீரிங்கா இருந்தா ஓரளவுக்கு ஈஸியா கத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளரா இருந்தாலும் சரி, மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்கும், எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத ஈஸியா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காருக்குள்ள உட்காந்துட்டோம். சோ இப்போ ஸ்டீரிங்க்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இருக்கணும் அதை கரெக்டா மெஷர் பண்ணணும்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா போட்டு ஓட்டுவீங்க, சில பேர் பக்கத்துல போட்டு உட்காருவீங்க. அப்படி உட்காரக்கூடாது. இதுக்கு ஈஸியா நான் கத்து தரேன். ஆக்சுவலா இப்படி நம்ம சாஞ்சிருந்தாலுமே நம்மளோட கை இருக்கு தெரியுங்களா, இந்த கையோட இந்த ரிஸ்ட் பகுதி, இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்படி வரணும். சரிங்களா? அப்பதான் நீங்க கரெக்டா போட்டு உட்கார்ந்து, அதான் நான் உந்தி வந்திருக்கேன், இப்படி உந்தக்கூடாது. இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். அட்ஜஸ்ட் பண்ணா எனக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்ட் வந்து கரெக்டான பொசிஷன்ல பிளேஸ் ஆகுது இந்த இடத்துல. சோ இந்த இப்படி வச்சு ஓட்டுனீங்க அப்படின்னா தான் ஒரு கரெக்டான சீட்டிங் பொசிஷனா இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் நான் எப்படிடா பிடிக்கிறது அப்படின்றதான் ஏகப்பட்ட பேத்துக்கு ஒரு டவுட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி வளைக்க சொல்லி கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி பிடிக்கணும், அல்ல இப்படி பிடிக்க சொல்லி கொடுத்துருப்பீங்க, இல்ல இப்படி பிடிக்க சொல்லி கொடுத்துருப்பீங்க. இதுல எதுதான் ப்ரோ கரெக்ட், நான் என்னதான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிகினரா இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டுனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டீரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு வசம் எப்படி வருதோ அப்படி நீங்க பிடிச்சுக்கோங்க. நீங்க பிகினரா இருக்கும்போது ஸ்டீரிங்கை எப்படி பிடிக்கணும். சோ இந்த ஸ்டீரிங்கை நீங்க ஒரு கிளாக்கா நினைச்சுக்கோங்க. உங்களோட கிளாக்ல இந்த இடத்துல இருக்க 10th நம்பரும் இந்த இடத்துல இருக்க ஒரு செகண்ட் நம்பர், சரிங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10th நம்பரும் வர இடத்துல உங்களோட ரெண்டு கையை பிளேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்படி போய் இப்படி பிடிக்காதீங்க, அதே மாதிரி கெட்டியா இப்படி எல்லாம் பிடிக்க கூடாது. உங்களோட கை இப்படி வச்சிருக்கீங்களா, சிம்பிள், அவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்கன்னா ஓட்டக்கூடிய ஒரு மெத்தட், அதாவது பிகினர்ஸ்க்கு. தேர்டா பாத்தீங்கன்னா நான் எப்படி ப்ரோ இப்படி கை வச்சா என்னோட ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, சோ நீங்க இப்படி பிடிச்சி, அதாவது இப்படி நீங்க பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்படி கொண்டு வரும்போது கையை பார்த்தீங்கன்னா இப்படி இடிக்கும், சரிங்களா? அதே மாதிரி இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கையை பார்த்தீங்கன்னா இப்படி இது இடிக்கும். நான் எப்படிதான் ப்ரோ கண்ட்ரோல் பண்றது, அதுக்கு பேர் தான் புல் இன் புஷ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புல் புஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா எப்படி புல் பண்றோம் அப்படின்னா புல், சரிங்களா, புஷ், புல் புஷ், புல் புஷ், இப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வரணும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ப்ரோ இந்த மாதிரி கொண்டு வரமே அப்படின்னு தான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் இருந்தாலும் திருப்பி சொல்லி தரேன். நீங்க கை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து புல் புஷ், புல் புஷ், இப்படிதான் பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். ஸ்டார்டிங்ல நீங்க இப்படிதான் பழகணும், சரிங்களா? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி, அதாவது நிறைய டிரைவர் அண்ணனுங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நமக்கு சொல்லுவீங்க, சோ இப்படி திருப்பினா ரொம்ப கஷ்டமாகுங்க அப்படின்னு சொல்லி. கஷ்டம்னா ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னா அவங்க அப்படி பழகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒத்த கையை வச்சு ஃபுல் டர்ன் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஈஸியா வந்துருங்க. அதாவது பிகினருக்கு நீங்க இப்படி வந்து புல் புஷ், புல் புஷ், இப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க பழகணும், சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்கணும். ப்ரோ எனக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் தெரிஞ்சிருச்சு, எப்படி உட்காரணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, எனக்கு இப்ப ரிவர்ஸ் எடுக்கணும் ப்ரோ, அதுதான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. சோ அதுக்கு நம்ம தீர்வு கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே ரைட் சைட்ல ஸ்டீரிங்கை திருப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வண்டி பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல போகும், ஃப்ரண்ட்ல, சரிங்களா? அதே மாதிரி வண்டியை லெஃப்ட் சைட்ல திருப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வண்டி லெஃப்ட் சைட்ல போகும். ஆனால் இப்ப வண்டியை நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது இது அப்படியே ஆப்போசிட்டா மாறுங்க, சரிங்களா? அதையும் நான் உங்களுக்கு தெளிவா லைவாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம பாத்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி ரைட் சைட்ல டர்ன் பண்ணீங்கன்னா வண்டி ரைட் சைட்ல தான் டர்ன் ஆகும். இதே லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்ணீங்க அப்படின்னா வண்டி லெஃப்ட் சைட்ல டர்ன் ஆகும், சரிங்களா? ஆனா ரிவர்ஸ்ல வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆகும். வண்டியோட ஸ்டீரிங்கை வந்து நம்ம ரைட் சைட்ல ஒடிக்கிறோம். ஒடிச்சதுக்கு அப்புறம், சரிங்களா, இப்ப நம்ம ஆக்சிலேட்டரை கிளட்சை விட்டோம் அப்படின்னா வண்டி வந்து ரைட் சைட்ல போகாது, லெஃப்ட் சைட்ல போகும், தெரியுதுங்களா? லெஃப்ட் சைட்ல போகும். இதே வந்து நீங்க இப்ப கொஞ்ச நேரம் ஃப்ரண்ட்ல போயிட்டு, சரிங்களா, இதே நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல திருப்புறோம், சரிங்களா,
ஸ்டேரிங்கை வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல திருப்பினா வண்டி லெஃப்ட் சைட்ல தானே போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்பதான் நம்ம தப்பு பண்றோம். வண்டி பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல திரும்பும். சரிங்களா? அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் தாங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க ஈஸியா, அதாவது பிகினர் வந்து நிறைய பேர் தப்பு பண்றது இந்த ஒரு விஷயம் தாங்க. பிகினர் நிறைய பேர் தப்பு பண்றதே இந்த ஒரு விஷயத்துல தான். என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து என்னால ரிவர்ஸ் எடுக்கவே தெரியாது, பிகினர் யாருமே ரிவர்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையில இருப்பீங்க. அது ரொம்பவே தப்புங்க. ஈஸியாவே ரிவர்ஸ் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி தாங்க, நீங்க லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்றீங்க அப்படின்னா வண்டி பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ரிவர்ஸ்ல வரும். இதே நீங்க ரைட் சைட்ல டர்ன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல வண்டி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வருங்க. சோ அது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். தட்ஸ் ஆல். இது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஒரு எம்டி கிரவுண்டுக்கு போயிட்டு ஈஸியாவே நீங்க கத்துக்கலாம். இந்த வீடியோல ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவாக பார்த்திருப்பீங்க. நானும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இவ்வளவுதாங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல். நீங்க ஸ்டேரிங் முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேரிங்ல கரெக்டான பொசிஷன்ல உட்காரணும், ஸ்டேரிங் கரெக்டான பொசிஷன்ல பிடிக்கணும். அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்க கைக்கு வரும். சரிங்களா? இப்ப அடுத்தடுத்த வீடியோல நம்ம பிகினர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வரிசை ஒரு எபிசோடா போட போறோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். பை பை. அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்.